வணக்கம் மக்களே, வெல்கம் டு த கம்ப்ளீட் லோன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நான் லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறம் பல பேர் எங்களுக்கு லோன் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் உட்காந்து யோசித்து பார்த்ததுல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிக் கொடுக்குறது பதிலாக எல்லாத்துக்கும் காமனாக ஒரு லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜியை அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலிக்கோ வந்து அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. அவங்களே அவங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட லோன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜியை மந்த்லி நீங்கள் இஎம்ஐ கட்டுறப்ப எவ்வளோ வட்டி கட்டுறீங்க, எவ்வளோ அசல் மணி கட்டுறீங்க, எந்த மாதத்தில் எவ்வளோ மணி குறைஞ்சிருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் உங்களாலேயே எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் முக்கியமாக பார்ட் பேமெண்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாருமே அவங்களோட பார்ட் பேமெண்ட் கால்குலேஷனையும் அவங்களே எப்படி பண்ணலாம் சொல்லி ஃபுல் டீட்டெயிலையும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பே அஸ் வாட் யூ வாண்ட் மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் பே பண்ணணும்னு தோணுச்சுன்னா பே பண்ணலாம். இல்லை எனக்கு பே பண்ண தோணலன்னு நினைச்சா கூட அப்சல்யூட்லி ஃபைன். எனக்கு வந்து மணியை விட நீங்களே வந்து உங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லோன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இதை வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் ஷீட்டை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கூகுள் ஷீட்டில் தான் வந்து பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம கூகுள் ஷீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் கூகுள்லேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸில் நம்ம கிரியேட் பண்ணால் போதும், நம்ம எல்லா டிவைசஸ்லேருந்தும் இதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட லோன் ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணுறதுக்காகவும் இந்த கூகுள் ஷீட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா சின்ன ஒரு ஃபார்முலா போட்டாலே போதும், மொத்த கால்குலேஷனே வந்துடும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் சொல்லி ஃபுல் லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசரில் இருக்கீங்களோ அந்த ப்ரௌசரில் போயிட்டு கூகுள் ஷீட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டோட லிங்க் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் சைன்இன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் உங்களால் ஷீட்ஸ்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாக எல்லா கூகுள் ஷீட் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்மளால் போக முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும், எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. இப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம், அதுவும் நம்ம ஸ்க்ராட்சில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் லோன் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லோன் எடுக்க போனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறீங்க, மொத்தமாக அந்த லோனு மட்டும் நீங்கள் எவ்வளோ மணி கட்டுறீங்கன்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், நோ யுவர் இஎம்ஐ போட்டுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது பேசிக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு இஎம்ஐ கால்குலேட்டரை வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம நார்மலாக வேறு இஎம்ஐ கால்குலேட்டரில் கூட நம்மளால் பண்ண முடியும். பட் இதை வந்து நம்மளோட ஷீட்டில் நம்மளே வந்து அந்த இஎம்ஐ கால்குலேட்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் இதை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லோன் அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லோன் டென்யூர் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களாலே வந்து இந்த லோனுக்கு எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதையும் வந்து இங்கே நம்ம போட்டுக்கலாம். மந்த்லி இஎம்ஐ சொல்லி நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு லோன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு லோன் எடுக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8% வட்டி ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு இந்த லோன் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த லோனுக்கு மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளோ சொல்லி இப்போ நம்மளே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நார்மலாக வேறு இஎம்ஐ கால்குலேட்டரையும் பண்ணலாம். பட் இதில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா கூட பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ் பிஎம்டின்னு போட்டுக்கோங்க, மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த செல்லில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த செல் வந்து இங்கே செலக்ட் ஆயிரும். ஸோ இதோட நம்ம பை 12 போட்டுக்கோங்க, அடுத்து கம்மா போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளோட லோன் டென்யூர் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட லோன் டென்யூர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பை 12 போட்டுக்கோங்க. அப்புறம் கமா போட்டுக்கிட்டு அப்புறம் நம்மளோட லோன் அமௌண்ட் செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், மறுபடியும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இஎம்ஐ ரேட் வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டாலரில் இருக்குது, நமக்கு வந்து இந்தியன் ருப்பியில் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபார்மட் இருக்கா, இங்கே ஃபார்மட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்பர் இருக்கா, இந்த நம்பரில் கூடி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே இந்தியன் ருப்பின்னு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இஎம்ஐ வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வேறு இஎம்ஐ கால்குலேட்டரோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா நார்மலாக ஒரு இஎம்ஐ கால்குலேட்டர் சொல்லி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே டீட்டெயில் வந்து போடுங்க. 8 லட்ச ரூபா லோனு, 8% வட்டி, 10 இயர்ஸ் வந்து லோன் டென்யூர் போட்டிங்க அப்படின்னா 9700 வருது. ஸோ நம்மளோட மந்த்லி இஎம்ஐ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9706. ஸோ நம்ம வந்து கரெக்டாக போட்டுட்டோம். ஸோ வந்து நம்ம கரெக்டான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட மந்த்லி இஎம்ஐ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து நம்ம இந்த லோனுக்கு மொத்தமாக எவ்வளோ மணி பே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டோட்டல் பேயபிள்னு போட்டுக்கலாம்.
போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று போட போகிறோம். என்ன அப்படின்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க, உங்களோட மந்த்லி இஎம்ஐ செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட மல்டிப்ளை போட்டு உங்களோட லோன் டென்யூர் செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதோட மறுபடியும் ஒரு மல்டிப்ளை போட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு 12 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த லோனுக்கு எவ்வளோ மொத்தமாக பே பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில் வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி வந்து மறுபடியும் அந்த கால்குலேட்டரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் 11,64,745 ரூபா இருக்குது. ஸோ இந்த கால்குலேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக இந்த லோனுக்கு எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்னா 11,64,745. ஸோ நம்ம கரெக்டாக இந்த லோனுக்கு எவ்வளோ கட்ட போகிறோன்றத அந்த டீட்டெயிலையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த லோனுக்கு எவ்வளோ வட்டி மட்டும் கட்டுறோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் இங்கே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று பண்ண போகிறோம். ஈக்குவல் போட்டுக்கோங்க, டோட்டல் பேயபிள் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் உங்களோட லோன் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லோனுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதையும் வந்து நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3,64,745 ரூபா நம்ம வட்டி மட்டும் கட்டுறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இது கரெக்டாக அப்படின்ற பார்க்கறதுக்காக அதே மாதிரி இஎம்ஐ கால்குலேட்டரில் போய் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3,64,745 ரூபா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இஎம்ஐ கால்குலேட்டரை நம்மளே வந்து நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நீங்களும் இப்போ புதுசாக லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட்டரை நீங்களே போட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் அது போக எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டிக்கு எவ்வளோ வருஷத்துக்கு கட்டினா எவ்வளோ மணி கட்ட போகிறோன்ற டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டா தான் உங்களுக்கு இந்த லோன் எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 8 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இப்போ இன்கேஸ் வேறு யாராச்சும் வந்து ஒரு 7 லட்ச ரூபா வந்து ஒரு லோன் போட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து இதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 8க்கு பதிலாக 7 போட்டிங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே வந்து மாறிடும். ஸோ மந்த்லி இஎம்ஐ மாறிடும், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றதே மாறிடும், டோட்டல் பேயபிள் மொத்தமாக அந்த லோனுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடும். ஏன் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி இந்த செல்லில் இருக்கிற வேல்யூக்கு வந்து நம்ம ஃபார்முலா போட்டிருக்கிறதுனால சிம்பிளாக வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி வந்து உங்களோட இஎம்ஐ நீங்கள் அந்த லோனுக்கு எவ்வளோ கட்ட போகிறீங்கன்றதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று போட போகிறோம். இந்த டேபிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரெகுலராக இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க, பட் ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் கட்டியிருக்கீங்க, இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ லோன் அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் செக் பண்ணனாலும் சரி நம்ம பேங்க்ல கட்டலாம் சரி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் அதுக்கு பதிலாக இந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேபிள் வச்சு நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இயர் சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நம்ம லோன் டென்யூர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆப்ஷன், ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட்னு இருக்கும். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட 10 வருஷத்துக்கான இயர் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மந்த் போட போகிறோம். ஸோ மந்த் பண்ணுறதுக்கு என்னன்னா இங்கே வந்து நம்ம இப்போ ஜனவரின்னு போட்டுக்குவோம். ஸோ ஜனவரின்னு போட்டதுக்கப்புறம் ஸோ அங்கே நம்ம ஷிஃப்ட் ஆப்ஷன் பிடிச்சி ட்ராக் பண்ண மாதிரி ஸோ இங்கே வந்து ஷிஃப்ட் கமாண்ட், ஸோ விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. மேக்னால ஷிஃப்ட் கமாண்ட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கீழே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மந்த்துமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம delete பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் பி போட்டிங்கன்னா போல்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதத்துலேருந்து உங்களோட மந்த்லி இஎம்ஐ செல்லை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஈக்குவல் போட்டுட்டு உங்களோட மந்த்லி இஎம்ஐ இருக்குல்ல இந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஜனவரி மாதம் மந்த்லி இஎம்ஐ இங்கே வந்து நீங்கள் இவ்வளோ கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லை வந்து ரெஃபர் பண்ணி நம்ம மற்ற மந்த்துக்கு வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் இங்கே ஈக்குவல் போட்டுட்டு இந்த செல்லை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த செல்லில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் ஆகும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம எல்லா இயர்ஸ்க்கும் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஆப்ஷன், அதாவது விண்டோஸில் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மந்த் ஃபுல்லாகவே வந்து இது அப்ளை ஆயிரும். ஸோ 1 இயருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வருஷத்துக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு ஃபார்முலா போட்டுட்டு இந்த செல்லை வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அங்கே டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோமா, ஸோ அடுத்து இதே மாதிரி எல்லா இயருக்கும் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வருஷத்துக்குமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 வருஷத்துக்கு மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ லோன் கட்டுறோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக இங்கே ஒரு டோட்டல் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு ஃபார்முலா போட போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஈக்குவல் போட்டுக்கோங்க, சம் போட்டுக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட், இந்த செல்லை வந்து அப்படி செலக்ட் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ டேப் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 1,60,000
1915 ரூபா கட்டுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா வருஷத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லா வருஷத்துக்கும் நம்ம வருஷம் எவ்வளோ கட்டுறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ மொத்தமாக டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஒரு டோட்டல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேயும் வந்து ஈக்குவல் சம் ஃபார்முலா போட்டுட்டு இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மொத்த லோன் அமௌண்ட்டுமே நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்ற டீட்டெயிலுமே வந்து இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால்குலேட்டரில் வந்து நமக்கு செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த மாதத்தில் எவ்வளோ லோன் அமௌண்ட் கட்டியிருக்கோம், இன்னும் நம்ம பேலன்ஸ் எவ்வளோ கட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 2வது வருஷம் மார்ச் வரைக்கும் நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பிடிச்சிட்டு இங்கே வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சம் பண்ணி கொடுத்துரும். ஸோ 1,18,901 ரூபா வந்து நம்ம கட்டியிருக்கோம். ஸோ ஒரு வருஷத்தில் வந்து நம்ம இவ்வளோ கட்டியிருக்கோம். ஸோ இனி மீதி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம கால்குலேஷன் வந்துடும். மீதி நம்ம 9,251 ரூபா நம்மளோட லோன் அமௌண்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு லோன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான லோனுக்கு மட்டும் தான் வந்து இந்த கால்குலேஷன். ஸோ இப்போ உங்களோட லோனுக்கு இந்த கால்குலேட்டர் போடணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்களோட லோன் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 7 lakhs பதிலாக 8 lakhs ஒரு லோன் போடுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் லோன் அமௌண்ட் மட்டும் மாற்றிங்கன்னா போதும், எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் கூகுள் ஷீட். ஸோ இந்த கூகுள் ஷீட்டில் ஒரு இடத்துல நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாக வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் நம்மளோட லோன் வந்து எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம், எந்த மாதத்தில் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டோம், எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்ண போகிறோன்றதே தெரிஞ்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதில் எவ்வளோ மணி வந்து வட்டிக்கு போகுது, எவ்வளோ மணி வந்து அசலுக்கு போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பார்ட் பேமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கும் இன்னொரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன டூல் அப்படின்னா சிம்பிளாக நானே வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டூலை வந்து நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ரௌசர்லேருந்து வேணால் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ டூல். நீங்கள் இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு kodiswaran.io போட்டுட்டு / போட்டுட்டு EMI-கால்குலேட்டர் இப்படி போட்டு நீங்கள் இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இந்த கால்குலேட்டர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நானே உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா மற்ற கால்குலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூகுள் ஆட்ஸ் வருது, இன்னும் சில கால்குலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டீடைல்ஸ் வரல. ஸோ அதனால் உங்களுக்காக ரீசெண்டாக இருக்கிற ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நானே வந்து இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லோன் அமௌண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 lakhs போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட 8% வட்டி ரேட்டுக்கு நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு லோன் போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்டார்டிங் டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கால்குலேட் போட்டிங்கன்னா போதும், உங்களோட லோன் டீட்டெயில் வந்து கரெக்டாக இங்கே வந்துடும். உங்களோட மந்த்லி இஎம்ஐ வந்துடும், நீங்கள் எவ்வளோ அசல் கட்டுறீங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டுறீங்க, மொத்தமாக அந்த லோன் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோன் ஷெடியூல் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக எந்த மாதத்தில் எவ்வளோ மணி கட்டுறீங்க, அதுக்கு எவ்வளோ வட்டி போகுது, எவ்வளோ அசல் மணி போகுது, மீதி அதுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2026 டிசம்பரில் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இஎம்ஐ வந்து ஒரு 9,706 ரூபா இருக்கும். ஸோ அதில் வந்து அசல் மணி மட்டும் 5,000 போகும், வட்டி மட்டும் 4,000 போகும், மீதி உங்களுக்கு 6,96,000 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட் டீட்டெயில் வந்து உங்களால் ஈஸியாக அந்த கால்குலேட்டர் வழியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் பற்றி சொல்லியிருந்தோம். பார்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்மளோட ரெகுலர் இஎம்ஐ போய்கிட்டு இருக்கிறப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மணி கிடைச்சது அப்படின்னா அந்த மணியை கொண்டு போய் நம்மளால் இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி லோனை க்ளோஸ் பண்ணுறதுனால நம்மளால் நிறைய லேக்ஸ் கணக்கில் வந்து மணி சேவ் பண்ண முடியும். ஸோ இதையும் வந்து இந்த கால்குலேட்டரில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ப்ரீபேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பார்ட் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோன் எடுத்தவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கையில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 10,000 உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே 10,000 போட்டுக்கோங்க. உங்களோட பார்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2022 நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெகுலராக இஎம்ஐ கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லோன் வந்து எப்போ முடியும் அப்படின்னா 2035 பிப்ரவரியில் முடியும், நோட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நம்ம பார்ட் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா 2032 டிசம்பர்லேயே வந்து நம்மளோட லோன் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பேமெண்ட் நம்ம எப்போ கட்டுறோமோ அது இந்த கால்குலேஷன் வந்து இங்கே சைடில் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் பார்ட் பேமெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்ட் பேமெண்ட் பண்ணுறதுனால உங்களால் எவ்வளோ மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 64,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். அது போக 20 மாதம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா உங்களோட 20 மாதத்துக்கான மந்த்லி இஎம்ஐ சேவ் பண்ணாலே உங்களால் லேக்ஸ் கணக்கில் வந்து மணி சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் இஎம்ஐ மட்டும் கட்டிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்ட் பேமெண்ட் பண்ணியும் உங்களால் நிறைய லேக்ஸ் கணக்கில் வந்து மணி சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த கால்குலேட்டர் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் எப்போ வேணால் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரௌசரில் சிம்பிளாக நீங்கள் போய் டைப் பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிக்கவும் முடியும்.
ஸோ ஃபைனலாக நம்மளோட லோனுக்கு எவ்வளோ மந்த்லி இஎம்ஐ கட்ட போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாதம் எந்த வருஷம் நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம், எவ்வளோ லோன் அமௌண்ட் கட்டியிருக்கோம், எவ்வளோ லோன் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் பேமெண்ட் பண்ணால் எவ்வளோ மணி குறையுன்றதையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ கம்ப்ளீட் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே உங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட லோன் ஸ்ட்ராட்டஜியை பக்காவாக நீங்களே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நம்புறேன். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் பே பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பே பண்ண தோணலை நினைச்சா கூட கம்ப்ளீட்லி ஃபைன். ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் டு வாட்சிங் மை வீடியோ.